வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு செம்ம மிஸ்ட்ரி நடந்திருக்கு. காலையில சூப்பரா ஆரம்பிச்ச மார்க்கெட் சாயங்காலம் பார்த்தா டல்லா ரெட்ல முடிஞ்சது. எப்படி இது? ஏன் இப்படி ஆச்சு? வாங்க இந்த மர்மத்தை உடைச்சு பார்க்கலாம். சொன்ன மாதிரியே இன்னைக்கு நாள் ஒரு நிஜமான ரோலர் கோஸ்டர் ரைட் தான். காலையில அப்படி ஒரு உற்சாகம், ஆனா சாயங்காலம் பார்த்தா ஒரு சரிவு. என்னதான் ஆச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போமா? முதல்ல மார்க்கெட் ஏன் இவ்ளோ பாசிட்டிவா ஆரம்பிச்சதுன்னு பாத்திரலாம். முக்கியமான காரணம் அமெரிக்கா இந்தியா மத்திய வர்த்தக பேச்சுவார்த்தை இன்னைக்கு தான் தொடங்குச்சு. இது ஒரு பெரிய நல்ல செய்தியா பார்க்கப்பட்டது. அதனால எல்லாரும் அடடா மார்க்கெட் இன்னைக்கு நல்லா ஏறும்னு தான் எதிர்பார்த்தாங்க. சரி, நிஃப்டியோட பயணத்தை பாருங்க. காலையில 25,899ங்கிற ஒரு உச்சத்துக்கு போச்சு. ஆனா நாள் முடியும் போது 25,731க்கு வந்து நின்னுடுச்சு. அது மட்டும் இல்ல, நடுவுல ஒரு கட்டத்துல 25,603 வரைக்கும் கூட கீழே போயிருக்கு. பாத்தீங்களா அந்த ஏற்ற இறக்கத்தை? இதுதான் அந்த நாள்ல நடந்த பெரிய டிராமா. இப்போ முக்கியமான கேள்விக்கே வருவோம். இவ்ளோ பெரிய பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு, மார்க்கெட்டும் செம்மையா ஓபன் ஆச்சு, அப்புறம் ஏன் நாள் கடைசியில இப்படி சரிஞ்சது? இந்த புதிருக்கு விடைய தான் நாம இப்ப தேட போறோம். இந்த மர்மத்தோட முக்கியமான விட புல் ட்ராப்னு சொல்ற ஒரு விஷயத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நடந்த சரிவுக்கு இதுதான் மெயின் வில்லன். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த புல் ட்ராப்ங்கிறது ஃபினான்ஸ் உலகத்துல ஒரு காமனான வார்த்தை தான். சிம்பிளா சொன்னோம்னா, மார்க்கெட் மேல போற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை வாங்க வைப்பாங்க. நாம வாங்கினதுக்கு அப்புறம் பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவங்க பங்குகளை விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே மார்க்கெட் டம்னு கீழே விழும். இது கரெக்டா ஒரு பொறி மாதிரி தான். இன்னைக்கு இந்த புல் ட்ராப் எப்படி செட் பண்ணாங்கன்னு இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தா புரியும். ஸ்டெப் 1, அந்த வர்த்தக பேச்சுவார்த்தைங்கிற நல்ல நியூஸ் வந்தது. ஸ்டெப் 2, மார்க்கெட் ரொம்ப ஹையா ஓபன் ஆச்சு. ஸ்டெப் 3, இந்த உயர்வை கரெக்டா யூஸ் பண்ணி பெரிய தலைங்கெல்லாம் அவங்க ஸ்டாக்ஸை வித்து லாபத்தை அள்ளிட்டாங்க. இதனாலதான் மார்க்கெட் சரிஞ்சது. ஒரு மார்க்கெட் ரிப்போர்ட்ல சொன்ன மாதிரி இந்த நல்ல செய்திய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வெளியே போறதுக்கு ஒரு எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த உண்மையான விளையாட்டு. ஆனா நில்லுங்க, இந்த புல் ட்ராப் மட்டும்தான் காரணமா? இல்லவே இல்ல. மார்க்கெட்டை கீழே இழுக்கிறதுக்கு இன்னும் சில விஷயங்களும் துணை போச்சு. அதை நான் பார்க்கலாமா? இந்த சரிவுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருந்துச்சு. 1, மார்க்கெட்டோட அமைப்பு பலவீனமா இருந்தது. அதாவது நிஃப்டி 25,900 கிட்ட போகும்போதெல்லாம் செல் ஆன் ரைஸ் பிரஷர் வந்துடுது. அதாவது எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2வது, L&T, ட்ரெண்ட் மாதிரி பெரிய ஸ்டாக்ஸ்ல ஹெவியா செல்லிங் நடந்தது. 3வது, அமெரிக்கா வரி விதிப்பு மேல ஒரு பயம் இன்னும் இன்வெஸ்டர்ஸ் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைட் ஸ்டோரி பார்க்கலாம். TCS அவங்களோட லாபம் 14% குறைஞ்சதுன்னு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு. ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்க, அவங்க ஸ்டாக் 0.72% பிளஸ்ல முடிஞ்சது. எப்படி? ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் அந்த தலைப்பு செய்தியை மட்டும் பார்க்கல. உள்ள போய் பார்த்தா இந்த லாப சரிவுக்கு காரணம் பிசினஸ் இல்ல, ஒரே ஒரு முறை ஏற்பட்ட செலவுதான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இந்த மார்க்கெட் சரிவுல யாரு தப்பிச்சா, யாரு அதிகமா அடி வாங்கினாங்கன்னு ஒரு குவிக் லுக் பாத்திரலாம் வாங்க. இந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். மெட்டல்ஸ், டிஃபென்சிவ் செக்டர்ஸ்லாம் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனா கன்சம்ஷன், ரீட்டெயில், கேபிட்டல் கூட்ஸ் மாதிரி செக்டர்ஸ்லாம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தா கோல் இண்டியா 2.8% ஏறி இன்னையோட டாப் கெய்னரா இருக்கு. இன்னொரு பக்கம் ட்ரெண்ட் ஸ்டாக் 3.5% சரிஞ்சு டாப் லூசரா இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி அந்த ஸ்டாக் இன்னைக்கு 0.8% இறங்கியிருக்கு. ஓகே, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தாச்சு. இப்ப நம்ம கவனம் எல்லாம் நாளைக்கு மேலதான். நாளைக்கு மார்க்கெட்டோட திசையை தீர்மானிக்க போற முக்கியமான க்ளூஸ் என்ன? நாளைக்கு நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு நம்பர் இதுதான், 25,600. நிஃப்டி இன்னைக்கு இந்த லெவல்ல தான் தாக்கு பிடிச்சுது. ஒருவேளை நாளைக்கு இதுக்கு கீழே போச்சுன்னா இன்னும் சரிவு வர வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல். நம்ம இந்த அனாலிசிஸ ஒரு பெரிய கேள்வியோட முடிப்போம். நாளைக்கு வர இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் தான் அடுத்த பெரிய ஈவெண்ட். அந்த ரிசல்ட்ஸ் மார்க்கெட்டை காப்பாத்துமா, இல்ல நாம இந்த 25,600 சப்போர்ட் லெவல்ல உடைச்சு கீழே போவோமா? என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.